ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் எல்லாருக்கும். என்னென்னா முக்கியமாக இப்போ இலங்கையில் தற்போதைய நிலைமையில் இந்த இந்த 2-3 நாட்களாக ட்ரெண்டிங்காக போகிற விஷயம், அதாவது சர்ச்சையாக பேசக்கூடிய விஷயமா இருக்கிற அந்த குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. ஒரு சிசு, 2 நாட்களான சிசு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அந்த குருநாகல மாவத்தகம சிங்கப்பூர பகுதியில் வயல்வெளி பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த குழந்தை பற்றி சர்ச்சையான விதமாக நிறைய பேர் நிறை கருத்து சொல்கிறாங்க. சிலர் கண்டித்து பேசியிருக்கிறாங்க. நமது அமைச்சர் பேசின விதத்தையும், அமைச்சர் சரோஜா தேவி போல்ராஜ் அவங்க சொன்ன விஷயமும், அவங்க சிறுவர் விவகாரம், மகளிர் விவகாரம் பற்றி தான் அவங்க பொறுப்பாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க பேசின விதம் சிலருக்கு விளங்கலையா, இல்லை அவங்க பேசினது சரியான தெளிவில்லையா அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. உண்மையாக அவங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்றதை நிறைய பேருக்கு இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிறனாலையும், ஒரு சிறு சமூகத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழப்ப நிலையும் இருக்குது. அதை கண்டித்து பேசக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் இன்னும் சிலர் ஆதரிச்சும் பேசியிருக்கிறாங்க. அது சொல்கிறது சரி, அவர் சொல்கிற விஷயம் ஓகே, அவர் சொல்கிறவாறு இது தான் அப்படின்றது சில புரிஞ்சும் பேசியிருக்கிறாங்க. இன்னும் சிலர் அதை புரியாமையும் இருக்குது. இல்லை அவர் பேசின விதத்துலேயும் ஒரு சின்ன ஒரு தெளிவின்மையும் இருக்குது. அதான் உண்மையான பிரச்சனை இங்கே. உண்மையாக அவர் சொல்லியிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுவாக அதாவது தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்காது. ஒரு பயாலஜிக்கல் ஃபாதர் ஒரு ஆளை தான் இருக்க முடியும். ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு குழந்தைக்கு ஒரு தந்தை தான் இருக்க முடியும், பயாலஜிக்கல் ஃபாதர். இல்லைன்னு சொன்னால் அவங்க ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கை கருத்தரிப்பு செய்ய முடியும். அதாவது ஒரு செவிலி தாயோடாக கருத்தரிப்பு செய்ய முடியும். அது ஒரு விஷயம். இல்லை ஒரு கணவன் மனைவி திருமணம் முடித்து அவங்களுக்கு வரக்கூடிய பெண்கள், அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு குழந்தை இருக்கும். அது பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர், டிஎன்ஏ படி அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு குழந்தைக்கு கட்டாயம் ஒரு ஆணின் அந்த விந்தணு தேவை. அது ஒரு இதுதான் வரப்போகுது, ஒரு தந்தை தான் வரப்போகுது. அது ஒரு விஷயம். இப்போ இவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், தந்தை முகம் தெரியாமல், தந்தை யாருன்னு தெரியாமல், இல்லை அந்த குழந்தைக்கு தாய் யாருன்னு தெரியாமல், தந்தை யாருன்னு தெரியாமல் குழந்தை இருக்கும். இப்போ இப்படி அந்த குழந்தை யார்கிட்ட குழந்தைன்னு தெரியாது, அந்த பெண் யாருன்னு தெரியாது, வீசிட்டு போனவங்க யார், அதுக்கு தந்தை யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள் இருந்தால், அதாவது தாயும் தெரியாது தந்தையும் தெரியாது அப்படி இருந்தால், அல்லது தந்தை யாருன்னு தெரியாமல் இருந்த குழந்தைகள், தாய் யாருன்னு தெரியும் தந்தை யாருன்னு தெரியாது, இப்படியான குழந்தைகள் பிறந்தால் அவங்களுக்கு தந்தையின் பெயர் அல்லது அவங்களோட அந்த இனிஷியல், தந்தையின் பெயர், தந்தையின் அது என்ன சொல்கிறது, குடும்ப பெயர் தேவையில்லை, தாயின் பெயர் மட்டும் போதும். இப்போ நிறைய பெண்கள் என்ன பயப்படுறதுன்னா, இந்த மாதிரி குழந்தை பிறந்துட்டா தங்களோட எதிர்காலத்துக்கு பாதிப்பு வரும், குழந்தையை வச்சிருக்கிறது பிரச்சனை, தந்தை யாருன்னு தெரியாமல் இந்த குழந்தையை வளர்க்க இயலாது, வருமான பிரச்சனை இருக்கும், இல்லை தவறான வழியில் நடந்த ஒரு நாளத்து குழந்தை வந்திருக்கு அப்படின்ற ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தந்தை யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த தந்தையின் பெயர் அந்த குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் அவசியம். ஒரு நாட்டு பிரஜை, இலங்கை பிரஜைனா எந்த நாடாக இருந்தாலும், இலங்கையோ இந்தியாவோ எந்த ஒரு நாடாக இருந்தாலும், ஒரு குழந்தை பிறந்தால் அவங்களுக்கான பிறப்பு சான்றிதழ், அவங்களுக்கான குடியுரிமை எல்லாம் வரணும். அந்த நேரத்தில் அந்த பிறப்பு சான்றிதழில் அவங்க அந்த குழந்தையின் தாய் திருமணம் ஆனவரா இல்லையா, இல்லை அவர் தந்தை யார், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான காரணமான ஒரு தந்தை யார், ஆண் யார் அப்படின்ற விஷயத்தை உள்ளடக்க தேவையில்லை. அவங்களுக்கான பிறப்பு சான்றிதழ் அந்த விஷயம் தேவையில்லை. தாயின் பெயரை முதலாக வைக்கலாம் ஒரு குழந்தைக்கு. உதாரணத்துக்கு ஒரு குழந்தையின் பெயருக்கு முதல் தாயின் பெயரை வைக்கலாம். இது மாதிரி நாங்கள் திரைப்படங்கள் கூட பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி வந்திருக்குது. தந்தை இருந்தும் அவரால் எந்த பயனும் இல்லாத நேரத்தில் தாயின் வளர்ப்புற இருக்கிற ஒரு குழந்தை அந்த தாயின் பெயரை வச்சுக்கொள்ளலாம். அது நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இருந்தாலும் இப்போ இந்த அமைச்சர் சொன்ன விஷயத்தில் அதுதான் பாயிண்ட். அவர் சொல்லலை இலங்கையில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும், அதாவது இனி பிறக்க போகிற குழந்தைகள், இப்போ இருக்கிறவங்க, இனி இப்போ பெயர் வைக்க போகிறவங்க எல்லாருக்கும் அப்படி தான் நடக்கணும், அப்படி தான் பெயர் வைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க சொல்லலை. அதுதான் நான் நினைக்கிறேன். அவங்க சொல்ல வர விஷயம் அங்கே இந்த பாயிண்ட் அதுதான். அது அமைச்சர் சொன்ன விதம், அவங்க பேசுகிற விதமும் சில
சில நேரங்களில் அவங்க ஒரு தமிழ் தான் இருந்தாலும் அவங்க பேசுகிறது ஒரு வேறு மொழி இனத்தவர்கள், ஒரு சிங்கள மொழியை சேர்ந்த ஒருத்தர் எப்படி தமிழ் பேசுவாரோ அந்த மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்க தீர்மானித்தங்கள் வந்தங்கள் போனங்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறனால தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு. உண்மையாக இதை சில பேர் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறாங்க. உண்மையாக நடக்க வேண்டியதும் இதுதான். இப்படின்னு சொல்கிறது, தந்தை தெரியாமல் அந்த ஒரு பிரச்சனைக்கு உட்பட்ட ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கான நடவடிக்கையை அப்படி எடுக்கலாம். அதுக்காக இலங்கையில் இனி பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைக்கும் அந்த குலம், அதாவது திருமணமானவரா இல்லையா, இல்லை தந்தையின் பெயர் தேவையா இல்லையா அப்படின்ற அந்த குலமே இல்லாமாக்குறது அது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, இனத்தவரை யாருமே. இலங்கை இது ஒரு பல் கலாச்சாரங்கள் கொண்டது, பல கலாச்சாரங்கள் இருக்கீங்க, 4 மதங்கள் இருக்கிறாங்க, எல்லாம் மத கலாச்சாரம் இருக்குது, அவங்களுக்கு தனிப்பட்ட கலாச்சாரம் இருக்கிறாங்க. 4 மட்டும் இல்லை, பிரதானமாக சொல்கிறது இது இன்னும் நிறையவே இருக்கிறாங்க. குறிப்பிட போனால் எல்லாமே மனிதர்கள் தான், எல்லாருமே ஆனால் ஒரு அடிப்படையில் எல்லாரும் மனிதர்கள் தான். இப்படியான தவறுகள் நடக்கும், நிறைய இடங்கள் நடக்கும். அதாவது மனிதர்களால் அப்படி நடக்குது. இதே ஒரு என்ன சொல்கிறது, 5 அறிவு படித்த விலங்குகள் அப்படி ஒரு குழந்தையை, தான் பெற்ற குழந்தையை வீசாது ஒரு நாள், இல்லாட்டி உதறி தள்ளாது. அந்த குழந்தை ஏதாவது பலவீனமாக இருந்தால், அது சொல்லுங்களேன், ஒரு நாய்க்குட்டி 5 குட்டி போடுதுன்னா ஒரு 5வது குட்டி பலவீனமாக இருந்தால் அந்த குட்டியை தான் தின்றும், அல்லது அது மிருகங்கள குணம். ஆனாலும் அந்த ஒரு தாய் ஒரு நாயாக இருந்தாலும் சரி, ஒரு மாடாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, அப்படி குழந்தையை விட்டு அந்த தாய் விலகி போகாது ஒரு நாளும், என்ன இருந்தாலும். அது இப்போ மனிதருக்கு தான் அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு குணம் இருக்குது. தவறுகள் நடக்கலாம். அப்படியான குழந்தைகள் பிறக்கும்போது அவங்களுக்கு வளர்க்க முடியலன்னா ஒரு ரகசியமாக ஒரு ஏதாவது ஒரு மடம் இருக்குது, இல்லை ஒரு நம்மளோட சர்ச்லாம் இருக்குது தானே, கிறிஸ்டியன் சர்ச், இல்லை அவங்க ஹோம்ஸ் வச்சுருக்குறாங்க, நிறைய இடங்கள் ஹோம்ஸ் இருக்குது, அவங்கள்ட்ட ஒப்படைக்கலாம். இப்படி தான் நடந்திருக்கு, இப்படி தான் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஓகே, இதை கொண்டு போய் நாங்கள் அவங்களுக்கு பாரம் கொடுத்தா, அவங்க குழந்தைகள் இல்லாமல் எத்தனையோ தம்பதிகள் இருக்கிறாங்க, உலக நாடுகளில் எங்கேயோ இருக்கிறாங்க. இப்போ உண்மைக்கு இந்த குருநாகலில் அந்த கண்டெடுக்கப்பட்ட குழந்தையும் ஆயிரக்கணக்கான வேண்டுகோள் வந்த நேரத்தில் நினைக்கிறேன் அந்த குழந்தைய இப்போ ஜெர்மன்லேருந்து யாரோ அந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு எல்லாம் ஓகே ஆகி நினைக்கிறேன் அந்த குழந்தைய கொண்டு போகிற நிலைமை இருக்குது. இப்போ அப்படி தான் நான் கேள்விப்பட்ட கிட்டத்தில் நினைக்கிறேன், இன்றைக்கி நாளைக்கு அந்த குழந்தை ஜெர்மனுக்கு போகிற சான்ஸ் இருக்குது இன் ஃப்யூச்சர். அப்போ பாருங்கள், அந்த இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த குழந்தை இப்போ அந்த தாய் தான் பார்க்கக்கூடாது, தனக்கு தேவையில்லைன்னு வீசிட்டு போன பிறகும் அந்த குழந்தைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏதோ அந்த குழந்தைக்கு ஒரு பக்கம் உண்மையான தாயின் பாசம் கிடைக்காட்டியும் எங்கோ ஒருத்தவங்க, எங்கோ ஒரு உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருந்த ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அந்த குழந்தை இன்றைக்கி வாரிசாக போகுது, ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தையை பார்த்து நிறைய பேர் கண்ணீர் வடித்து அந்த பிள்ளை பற்றி சொல்லி, இப்படி ஒரு குழந்தை அநியாயம், பாவம், பார்க்கவே இப்படி ஒரு பரிதாபமாக இருக்குது அப்படின்ற ஒரு 2 நாள் சிசு, ஒரு 2 நாள் பிறந்த 2 நாள், அதை ஒரு தாதி கொண்டு போய் அவங்க அந்த பிள்ளைக்கு பால் விட்றாங்க, சாப்பாடு விட்றாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து அந்த வீடியோலாம் போட்டு செய்யும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறது, ரொம்ப இப்படி மனம் வருந்தி நிறைய பேர் இது பண்ணாங்க, நிறைய பேர் வாழ்த்துனாங்க, நல்லது கிடைக்கட்டும், அந்த பாவம் அந்த பிள்ளைக்கு ஏதாவது கிடைக்கணும். அது மாதிரி நினைக்கிறேன் அந்த பிள்ளைக்கு இப்போ நன்மை கிடைச்சிருச்சு நினைக்கிறேன், என்ன கேள்விப்பட்ட அளவுக்கு. இப்போ உண்மையான விஷயம் இதுதான். இப்போ அந்த அமைச்சர் சொன்ன விஷயத்துக்கும் வருவோம். அவங்க சொன்னது விதம் ஒரு பக்கம் தவறுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சொன்ன விதம் தெளிவாக சொல்லியிருக்கணும், இப்படி தான், இப்படி தவறான வழியில் அல்லது தாய் தந்தை தெரியாமல் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஒன்று அந்த குழந்தையை தத்தெடுக்கிறவங்க இனி தாய் தந்தையாக இருக்கலாம் தானே, அவங்க திருமணமானவங்களாக இருக்கலாம்ல. இப்போ திருமணமாகி பல வருஷங்களாக குழந்தைகளே இல்லாத தாய் தந்தை இருக்கிறாங்க. அவங்க இப்படியான ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் போது அவங்களுக்கு அவங்க பேர் வைக்கலாம்ல, அந்த தாய் தந்தை அந்த குழந்தைக்கு தாங்க தான் உரிமை பாதுகாவலர், இனி அந்த குழந்தை வளர்க்க போகிறோம் நாங்கள். ஏன்னா அந்த குழந்தைக்கு இப்போ தெரிய போகிறதில்ல, இன்னும் எதிர்காலத்தில் கூட அந்த குழந்தைக்கு அதை அவங்க சொல்ல போகிறதும் இல்லை. நிறைய அப்படி நடந்திருக்கு. அப்படி ஒரு அந்த பிள்ளைக்கு ஒரு அறிவு வழக்கு வரக்கூடிய ஒரு 15 வயசு ஒரு 18 வயசு வரும்போது சொன்ன பிறகு பிரச்சனை இல்லை, ஓகே இப்படி தான் நாங்கள் இலங்கையிலேருந்து ஒன்று கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். அவங்க சொன்னால் அந்த குழந்தை தேடி வரலாம். ஆனால் நடந்திருக்கு நிறைய இடங்களில், உண்மையான தாயை தேடி வந்த குழந்தைகளும் இருக்கிறாங்க, அப்படியும் நடந்திருக்கு சம்பவங்கள். அப்போ இந்த குழந்தை விஷயத்தில் இதுதான். இப்போ எங்களை விஷயம் என்னென்னா, இந்த அமைச்சர் சொன்ன இந்த விஷயம், இந்த குழந்தை இது மட்டும் இல்லை,
இது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு ஒரு செய்தியில் வந்து இந்த குழந்தையினால தான் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்கன்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாங்க. ஆனால் அது அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அப்படியான ஒரு பிரச்சனை இல்லை. அந்த ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கான இல்லாட்டி ஒரு எங்கேயாவது ஒரு ஹோமில் சில்ட்ரன் ஹோமில் இல்லை எங்கேயாவது ஒரு தங்களுக்கு தத்து கொடுக்கலாம். சட்ட ரீதியாக திருமணமான ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லாட்டி அவங்களுக்கு சட்ட ரீதியாக கொடுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. தவறுகள் நடக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இப்படி இது வந்து இவங்க சொல்கிற விஷயத்த வந்து நிறைய பேர் புரிஞ்சு கொண்டு அவங்க சொன்ன கருத்தை வச்சு இதனால் வந்து தவறுகள் நடக்கிறதுக்கான சாத்தியம் கூடலாம். தந்தை இல்லாமல் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம், திருமணமாகாமல் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விவாதத்தை வந்து சமூகத்தில் கொண்டிருக்கிறாங்க. எங்களை விவாதிக்கிறதுலையோ இல்லை இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் ஊதி பெருசாக்கி இல்லை இந்த விஷயத்தை ஒரு சர்ச்சைக்குள்ளாக்காமல் இருக்கிறத விட அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர்கள் ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு அறிவையை கொண்டு போங்க. அதாவது இந்த விஷயத்தை திரும்பி பார்லிமெண்ட்டில் பேசலாம். பிறப்பு சான்றிதழில் மாற்றம் கொண்டு வரதில் எந்த ஒரு சாத்தியமும் இல்லை, அதுக்கு அவசியம் இல்லை. அதில் இருக்கிறது இருக்கணும். பிறப்பு சான்றிதழ்ங்கிற ஒரு சாதாரண சராசரியான ஒரு பிரஜைக்கு தேவை. அது வந்து அதில் மாற்றம் கொண்டு வரதில் அர்த்தம் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் அதில் மாற்றம் கொண்டு வரனால இந்த பிரச்சனைகள் தடுக்கப்பட போகிறதில்லை. இது மாதிரி இன்னும் நடக்கலாம், இன் ஃபியூச்சரில் நடக்கலாம். நாங்கள் சொல்லுவோமே இது தான் கடைசியாக இருக்கும், இது நடக்கக்கூடாது, இதுதான் தவறு, இந்த தவறு நடக்கக்கூடாது. தவறுன்றது நடக்கும். நாங்கள் தெரிஞ்சு செய்கிறோமோ தெரியாமல் செய்கிறோமோ இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த விஷயம் தவறு நடக்கும். இருந்தாலும் அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு வழி செய்யலாம். ஒரு சட்டத்தரணி பேசியிருந்தாங்க, நுஸ்ரான்னு சொல்லி சட்டத்தரணி பேசியிருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயத்தில் சில விஷயங்கள் சரி, அவங்க சொன்ன ஆதங்கம் அந்த விஷயம், அவங்க சொன்ன விஷயங்கள் சரி. அவங்களோட மதம் சார்ந்த விஷயங்கள் நிறைய தவறுகள் இருக்க முடியாது, அதில் சட்டம் அவங்க மதம் சார்ந்த சட்டங்கள் நிறைய இருக்குது அப்படியான விஷயங்கள் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த பாடசாலையில் பாலியல் கல்வினால் நடந்த சில தவறுகள் நடக்குது. அதை தவறாக புரிஞ்சு கொண்டாங்கன்னா தவறுகள் நடக்கத்தான் செய்யும். ஏன்னா சாதாரணமாக ஒரு பாடசாலையில் பாலியல் கல்வி அவசியம். ஏன்னா இங்கே இலங்கையில் எந்த அளவுக்கு இருக்கோ இல்லையோ வெளிநாடுகளில் பொதுவாக அந்த விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூலில் அந்த விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க. இதனால் என்ன நடக்கும், இதனால் என்ன பாதிப்பு வரும், இது செய்கிறனால பாதிப்பு இருக்கா இல்லையா. சில துடுக்கான பிள்ளைகள் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குற சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் பாடசாலைகளில் அவங்களுக்கு சொல்கிற விதத்தை முறையாக சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பொதுவாக எல்லா நாடுகள்லையும் இருக்குது, பொதுவாக பாலியல் கல்வி இருக்குது. அப்படி இருந்தும் இல்லாமையும் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கொண்டா நமக்கு பக்கத்து நாடு தான். இந்தியாவில் எவ்வளோ நடக்குது, எவ்வளோ தவறுகள், எவ்வளோ முறைப்பாடுகள், எவ்வளோ கொடுமைகள், எவ்வளோ கொடூரங்கள். வல்லரசாக போகிற ஒரு நாடாக இருந்தாலும் அங்கேயும் எவ்வளோ தவறுகள், கொடூரங்கள், எவ்வளோ வன்முறைகள் நடக்குது. நமக்கு தெரிஞ்சு ஒரு 10 இருக்குண்டா, தெரியாமல் இன்னும் 90 இருக்கும். அது இருக்குது. இலங்கையும் ஒரு சின்ன நாடு, இங்கேயும் அந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு 10 வீதம் இல்லை 1 வீதமாக இருக்கலாம். இந்த ஒரு குழந்தைங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எத்தனை குழந்தைகள் எத்தனை இடங்களில் நமக்கு தெரியாமையே போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் இருக்கவே முக்கியமாக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த சர்ச்சையை ஏற்படுத்தாமல் இல்லை சமூகத்தில் வந்து ஒரு விவாதத்தை கொண்டு வராமல் அதன் சரியான விஷயம் என்னென்று நாங்களும் புரிஞ்சு கொண்டு அப்படி அரசாங்கம் தவறான ஒரு முடிவு எடுக்கிறாங்களா இல்லையான்றதை அரசியல் ஆய்வாளர்கள் அதை சரியான கருத்தோடு சரியான விஷயத்தில் அதை அணுகி அதுக்கான ஒரு தீர்வு இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை முன்வைக்கலாம். இப்போ அந்த அமைச்சரோட கூடி பேசி கலந்துரையாடி இதுக்கான என்ன செய்யலாம், இது நீங்கள் சொன்ன கருத்து என்ன, இதை சமூகத்தில் வந்து இவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ இதை வந்து நீங்கள் சரியாக இன்னொரு முறை செய்யுங்க, இன்னொரு முறை இந்த விஷயத்த ஒரு விளக்கமாக கொடுங்க, இன்னொரு ப்ரெஸ் மீட் வைங்க, நீங்கள் செய்ய போகிற விஷயம் என்ன அப்படின்றத சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்க சொல்லி அவங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கல. நானும் அந்த வேண்டுகோள் விடுக்கிறேன். இதே மாதிரி இருக்கிற எங்களோட இலங்கையில் இருக்கிற ஊடகவியலாளர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாருக்குமான ஒரு வேண்டுகோள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
மனிதர்களுக்கு இடையிலான உறவுகளை, பாலியல் உறவுகளையோ மனித நேயமான உறவுகளை தவிர்ப்பதற்கோ எதிர்ப்பதற்கோ இந்த நேரமல்ல, இந்த பேச்சுவார்த்தை நடத்த இல்லை. ஆனாலும் முக்கியமாக சொல்ல வேண்டியது, உங்களுடைய உறவுகளின் மூலம் இந்த உலகத்துக்கு பிறக்கின்ற எந்த ஒரு சிறுவரையும் அனாதரவாக விட்டுவிட வேண்டாம். கைவிட்டு ஏதாவது ஒரு அனாதரவான நிலையில் அல்லது பாதுகாப்பற்ற சூழலில் தள்ளிவிட்டு செல்ல வேண்டாம் என்ற வேண்டுகோளை நாங்கள் அமைச்சு என்ற வகையில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக அவ்வாறு பிறக்கின்ற குழந்தைகளை உங்களுடைய உறவுகளின் மூலம் இந்த உலகுக்கு புதிய பிறவிகளாக பிறக்கின்ற இந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஒரு நாடு என்ற வகையில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், தற்போதைய பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தில் நாங்கள் பெற்றோர்களுடைய திருமணம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வியை நாங்கள் தவிர்த்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பெற்றோர்களின் தந்தையின் பெயர் என்ன என்றதை குறிப்பிடாமல் தந்தையருடைய அந்த குடும்ப பெயரை இல்லாவிட்டால் தாயின் குடும்ப பெயரின் மூலம் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க முடியும் என்றதையும் நாங்கள் இவ்வளில் கூற